இன்றைக்கி முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அது எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வில்லேஜ் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் வந்து பூண்டு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. மிளகு, மல்லி விதை, 10 பல் பூண்டு, ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு முடி தேங்காய், 2 மீடியம் சைஸு தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப கொரகொரப்பாக இல்லை. தேவையான அளவுக்கு மசாலா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு, எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். சூடானதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி, அதாவது இது வந்து எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்கலாம், சாம்பார் பொடி. நல்லா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது கூட இந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா முட்டையை உடைச்சி ஊற்றணும். எல்லோரும் வேக வச்சு நம்ம மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கொதித்து கலர் மாறும். இப்போ பார்க்குற கலருக்கும் இது கொதித்து நல்லா பாயில் ஆகி வர கலருக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கலர் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கிற கலருக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலாவோட கலரே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேங்க. அதை உடச்சி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட்டு உடச்சி ஒரே இடத்துல விட்டுறணும். அது இந்த மசாலா கூட சேர்ந்து தாங்க எப்படி திக்காக வந்துச்சு பார்த்தீங்களா. கிரேவி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வில்லேஜ் ஸ்டைலில். நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கிரேவி வித் ரைஸு, சூப்பர் காம்பினேஷன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க.